அனைவருக்கும் உழவர் திருநாள் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் என்ன? காணும் பொங்கல்னா ஏதோ ஊரை சுற்றி பார்க்கறது, சினிமாவுக்கு போகிறது, பீச் பார்க் போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. அந்த காலத்தில் உழவர்களும் விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து வயலில் நிலத்திலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் ஒருத்தரோட சொந்த பந்தங்களை பார்க்க முடியாமல் இருந்த சூழ்நிலை இருந்தது. தை மாதம் அறுவடை முடிஞ்ச உடனே போகி பண்டிகை, தைத்திருநாள், மாட்டுப்பொங்கல் முடிஞ்சதும் காணும் பொங்கல் என்று ஒவ்வொருத்தரும் உறவுகளை சந்திக்கிறதுக்காக வச்சாங்க. அதாவது சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சி, தன் பொண்ணுங்க, கட்டி கொடுத்த இடம், இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாரும் ஒரு சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஒன்றா சேர்ந்து சந்தித்து ஒருத்தர் நம்ம சொந்தங்களை பரிமாறிக்கிறத வச்சு தான் இந்த காணும் திருநாள், காணும் பொங்கல் அப்படின்னு வச்சாங்க. ஒருத்தர் சொந்த பந்தங்கள் பேசிக்காமல் இருந்தாலும், சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், விரோதமாக இருந்தாலும், இந்த ஒரு திருநாளில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுவாங்க. இதைத்தான் காணும் பொங்கல்னு சொல்லுவோம். போகி பண்டிகை பழையதை கழிதலும் புதியன புகுதலும் போகி என்றதை வச்சாங்க. தைப்பொங்கல் சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் அந்த பண்டிகை வந்தது. மாட்டுப்பொங்கல் எருதுகளுக்கும் பசுமாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக அமைஞ்சது. உழவர் திருநாளும் காணும் பொங்கலும் ஒருத்தர் உறவுகளோட ஒன்று சேர்ந்து கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வச்சது தான் காணும் பொங்கல். நன்றி.